பேரவை அமைப்பின் தலைவர் ஸ்ரீ ஸ்ரீராம் ஐயா அவர்களுக்கும் இதன் கௌரவ தலைவர் நாகராஜ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து நான் என்னுடைய சிறப்புரையை ஆரம்பிக்கிறேன். நான் பேச எண்ணியுள்ள தலைப்பு பார்த்திங்கன்னா நான்காம் பாகம் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பாகமாக சொல்கிறோம். அது எதை குறிக்குது அப்படின்னா தாய் ஸ்தானத்தை நம்மளுக்கு குறிக்குது இல்லைங்களா. தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நான்காம் பாகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாரி பார்த்திங்கன்னா இரண்டாம் பாகம் நமக்கு அடிப்படை கல்வியாக இருக்குது, நான்காம் பாகம் நம்ம மத்தியம கல்வியாக இருக்குது. நான்காம் பாகம் நல்லா இருந்தால் தான் மத்திய 10th வரைக்கும் அவங்க நல்லா படித்து அடுத்த ஸ்டெப்பில் 11th 12th அவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொசிஷனில் அவங்களுக்கு போகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதே பண்ணி பார்த்தா ஒரு வண்டி வாகனமாகட்டும், சொத்து சுகம், அவங்களுடைய ஆரோக்கியம், மேல் வயிறு, இதயம், இது எல்லாம் குறிக்கிற பாகம் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனத்தை இது நம்மளுக்கு குறிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கை சுகமான வாழ்க்கையாக நல்ல ஒரு பெரிய வீடாக அந்த மாதிரி எல்லாம் அமையணும் அப்படின்னா அவங்களுக்கு நான்காம் பாகம் நன்றாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நான்காம் பாகத்தில் சுக்கிரன் அமர்ந்து இருந்துச்சுன்னா அவங்களுடைய வீடு பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட ஒரு நெடிய நல்ல அழகான வீடாக அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாய் நான்காம் பாகத்தில் அமர்ந்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பில்லர் போட்டு ஒரு காம்பவுண்ட் சேவரெல்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு கட்டடம் பரவாயில்ல நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய வீடு இருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா சனி பகவான் அமர்ந்துருந்துச்சுன்னா சனியினுடைய காரணம் என்ன சொல்கிறோம், ஓல்டு பழைய அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இவங்க பார்த்திங்கன்னா இந்த பழைய வீடுகளாக தான் இருக்கும். அவங்களுக்கு புதுசாக ஒரு அரண்மனை மாதிரியோ இல்லாமல் ஒரு சிம்பிளாக அவங்களுடைய வீடு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான்காம் பாவத்தில் குரு பகவான் இருக்கும்போது அவங்க ஒரு மர வேலைப்பாடுகளை நல்ல ஒரு இதை கொடுத்து அவங்களுடைய வீட்டை நல்லா மரத்தினால் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான்காம் பாகத்தில் கேது இருக்கிற போது அவங்க வீடு பார்த்திங்கன்னா ஒரு சந்துக்குள்ளே போய் போகிற மாதிரி, ஒரு குறுகலான சந்துக்குள்ளே போய் போகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த நான்காம் பாகத்தில் கேது இருக்கும்போது நம்ம அப்படி சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான்காம் பாகத்தில் ராகு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வீடு நல்லா மெயின் ரோட்டில் இருக்கும். அதேமாதிரி பார்த்தா ஒரு நீண்ட ஒரு லென்த்தாக இருக்கிற மாதிரி அவங்க வீடு இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹால் இதெல்லாம் பெருசாக போட்டு கட்டுவாங்க, சின்னதாக போட்டு கட்டாமல் கொஞ்சம் பெருசாக அவங்க போட்டு கட்டுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி போய் நம்மளை ஆறாம் பாவத்தில் உட்காரும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நோய் நொடிகளை கொடுக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நான்காம் பாவத்தில் ஒரு நல்ல கிரகம் இருக்கிற போது அவங்களுக்கு ஒரு நல்ல வீடு மனை அமைஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை சுகமான வாழ்க்கையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நாளில் பார்த்திங்கன்னா சந்திரன் அமரும்போது அவர் பார்த்திங்கன்னா ஏழாம் பார்வையாக 11ஆம் 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ அவங்களுடைய வேலை தொடர்பாக அவங்க பார்த்திங்கன்னா வெளியூர் போய் சம்பாதிக்கிற வேண்டியா இருக்குது. அதுக்காக அவங்க வீட்டை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி அவங்க வீடு பார்த்திங்கன்னா ஒரு நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க நல்ல ஒரு தாய் அவங்களுக்கு கிடைப்பாங்க. தாயினுடைய அன்பு அவங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு சுகமான வீடு அமையும் சரிங்களா. இந்த மாதிரி நான்காம் பாகம் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும் அவங்களுக்கு சரிங்களா. இது நாள் வரைக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த அமைக்கு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.